பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பில் சிறந்த பல விளக்கங்களை அளிப்பதற்காக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் டாக்டர் ஹேமமாலினி அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சிந்தனை விருந்து அளிப்பதற்கு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிந்தனைக்குள் செல்வதற்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் செய்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் டாக்டர் ஹேமமாலினி அம்மா அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு மிகவும் சிறப்பாக தொண்டு செய்து வருகின்றார்கள். கல்வி தகுதியாக அவர்கள் பிஎஸ்சி முடித்திருக்கின்றார்கள். மேலும் எம்ஏ யோகா, நமது விசன் ஃபார் விஸ்டம் முதல்ல யோகாவில் எம்ஏ முடித்திருக்கிறார்கள். எம்ஃபில், எம்எஸ்சி மற்றும் ஆயுஷ் மூலமாக ஒய்சிபி என்ற கல்வியை நிறைவு செய்திருக்கிறார்கள். யோகா தெரபியில் அவர்கள் டீச்சர் ட்ரைனிங் முடித்திருக்கிறார்கள். முத்ரா தெரபி கோர்ஸ் முடித்திருக்கிறார்கள். இப்படி அவர்களுடைய கல்வி தகுதியை நாம் அடுக்கிக் கொண்டு சொல்லிக்கொண்டே போகலாம். அத்துணை கல்வி தகுதியையும் அவர்கள் அற்புதமாக பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பெற்ற விருது என்று பார்க்கும்போது கடந்த 2022ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் ஞானாசிரியர் விருது பெற்றிருக்கிறார்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு பெஸ்ட் டீச்சர் அவார்டு, நல்லாசிரியர் விருது லயன்ஸ் கிளப் சென்னை மூலமாக அவர்களுக்கு பெஸ்ட் டீச்சர் அவார்டு வழங்கப்பட்டுள்ளது. அத்தகைய பெருமைக்குரியவர்கள். மேலும் நமது சென்னையில் உள்ள திருவான்மையில் உள்ள வேதாத்ரி மகரிஷி யோகா கல்லூரியில் அவர்கள் கெஸ்ட் லெக்சரராக தொண்டு செய்து வருகின்றார்கள். மகிழ் யோகா என்ற தலைப்பில் அம்மா அவர்கள் ஆன்லைன் தெரபி கிளாஸஸ் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அண்ணா யூனிவர்சிட்டி ஆசிரியர்களுக்கு எஃப்டிபி ப்ரோக்ராம் அவர்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கின்றார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஞானமூலம் குருமூர்த்தி, பூஜாமூலம் குருபதம், மந்திரமூலம் குருவாக்யம், மோக்ஷமூலம் குரு கிருபா. மோக்ஷமூலம் குரு கிருபா. குரு அவர்கள் சுகமாக எழுந்தருளி என்ற உரையை சிறப்பாக நடத்தி தருமாறு வேண்டி கேட்கொள்கிறேன். காலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பளித்த நம்மளுடைய தலைவர் டாக்டர் மயிலானந்தம் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். மற்றும் எல்லா டைரக்டரேட்லயும் இருக்கிறவங்க ஒருத்தரையும் இந்த இடத்துல நான் நன்றியை செலுத்திக்க விரும்புறேன். எஸ்பெஷலி நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் டே அண்ட் நைட் அவ்வளோ ஒர்க் பண்றாங்க. வேதாத்திரியத்தை ஒருத்தரும் ஒரு வழியில பரப்பதுக்கு சப்போர்ட் பண்றோம். அதே மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட் 24/7 அவங்க அவைலபிளா இருக்காங்க. யாருக்கு எப்படி போய் சேர்ந்தா நல்லா ரீச் ஆகுங்கிறத ரொம்ப அப்படியே கண்ணும் கருத்துமா பார்த்து நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் டைரக்டரும் சரி, துணைத் தலைவர் எல்லாரும் ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கும் என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமா இருந்த இறையர்களுக்கும் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் என்னை பெற்ற தாய் தந்தையர் அவர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இணைப்பில கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளம். இன்னைக்கு சிந்தனை பாத்தீங்கன்னா பெண்மையை பத்தி இருக்கு. பாஸ்கரன் ஐயா ரொம்ப அழகா இன்ட்ரடக்ஷனும் கொடுத்தாங்க. அதுக்கு ஐயாக்கும் ஒரு நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். ஸோ இப்ப ஒரு விஷயத்துலயும் நம்ம எப்படி கலந்து பேசுற மாதிரி நம்ம நினைச்சிட்டு பண்ணலாம். பெண் அப்படின்னா மாதர்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ மாதத்தன்மை இழிவுபடுத்தும்
மடமையை கொளுத்திடுவோம். அப்புறம் ஆணுக்கு நிகர் பெண் சமம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்றாரு. ஸோ இது எவ்வளவுக்கு எவ்வளவு அது உண்மையா இருக்குங்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆரம்ப காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க, ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறாங்க, இதை பத்தி எல்லாம் வந்து ஒரு சிம்பிளா ஒரு டிஸ்கஷன் கான்வர்சேஷன் மாதிரி தான் கொண்டு போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா சீர்திருத்த மனம் படைத்த அறிவுள்ள பெண்களிடம் இருந்துதான் சீர்திருத்த அறிவுள்ள செம்மல்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரும் சொல்லியிருக்காரு. நம்மளோட அறிவு திருக்கோயில வந்து நம்மளே பார்க்க முடியும் எவ்வளவு பெண்கள் வந்து சேவைக்கு வந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய பெரிய பொறுப்புகள்ல வந்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ நிழல் தேடாதே, நிழலாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தரும் ஒரு பெண்ணும் வந்து நம்மள நாமளே வந்து முன்னிறுத்தி நம்மளோட லைஃப்ல முன்னேறதுக்கு எல்லா தடைக்கற்களையும் படிக்கற்களா மாத்திட்டு வந்துட்டே இருக்கும், இன்னும் வருவோம். ஸோ ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கால்குலேட்டிவ் மைண்டா இருப்பாங்க. ஆனா வந்து கவித்துவம் நிறைந்தவள் தான் நம்ம பெண்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்க, 300 ஆண்டுகளுக்கு 3000 ஆண்டுகளுக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஆண்கள் வந்து போருக்கு போறத மட்டும் மெயினா அவங்களோட இதுவா வச்சிருந்தாங்க. ஆனா அந்த டைட்டில கூட ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா 2 சாரர்கள். ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா திரௌபதி, இன்னொரு பக்கத்துல வந்து காந்தாரி. இவங்க 2 பேருமே 2 தரப்புல இருந்தனாலும் அவங்களும் வந்து நம்ம போருங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால மூண்டு விட்டது, இருந்தாலும் அந்த போருங்கிறது நிகழாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சவங்க இவங்கதான். அது பாத்தீங்கன்னா வந்து 2 தரப்புலயுமே வந்து இந்த 2 பெண்களுக்குமே வந்து இழப்புங்கிறது பெருசா இருந்துச்சு. குழந்தைகளோட இழப்பு வந்து நிறைய இருந்துச்சு. இதே மாதிரிதான் அப்ப அந்த காலத்துல வந்து நிறைய பேர் வந்து ஆண்கள் வந்து வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டு நாடோடியா தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி நாடோடியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தனால அவங்களுக்கு வந்து பெருசா வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான தன்மையை வந்து பழகலை. ஆனா பெண் மட்டும்தான் வந்து என்ன பண்ணா, தன்னோட விடாமுயற்சியாலையும் தன்னோட அறிவு திறத்தாலையும் புத்தி கூர்மையாலையும் ஏன் நம்ம வீட்டுல இருந்தனாலும் எதா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சு வீட்லயே வந்து வீட்டை சுத்தி பயிரிட்டான். மண்ணை வந்து பொண்ணா ஆக்கக்கூடிய தன்மை வந்து அவளுக்கு அமைஞ்சு. இது மட்டும் இல்லாம காட்டை வந்து வீடா மாத்தலாம். காட்டிலேயே வாழ்ந்தாலும் காட்டையும் வீடா மாற்றக்கூடிய தன்மையை வந்து பெண் மட்டும்தான் பெற்றார். அதுக்கப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ணிதான் வந்து விவசாயத்துல ஆண்களும் கலந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப காட்டுல இருக்கிற விலங்குகளை வந்து தன்னோட அன்பாலையும் அரவணைப்பாலையும் அப்படியே தன் வயப்படுத்தி கொண்டு பசுமாட்டை கூட வந்து வீட்டு தாயா, 2வது தாயா உருவாக்கக்கூடிய தன்மை அன்பும் கருணையும் பெண்கள் கிட்ட நிறைய இருந்தது. இப்ப நாட்டு பழக்கத்தை பாத்தீங்கன்னா ஃபார்மிங்ல வந்திருக்கோம் இல்லையா, அக்ரிகல்ச்சர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மிங் இந்த நாத்து நடுறோம் இல்லையா, நாத்து நடுறது கூட வந்து முன்னுரிமை வந்து பெண்களுக்கு தான். நம்ம நிறைய படங்கள் எல்லாம் கூட பார்த்துருப்போம். முதல்ல அவங்களதான் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து ஒரு முன் உரிமையாவே வழங்கப்பட்டிருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே நம்மளோட உடம்பு, பெண்களோட உடம்பு வந்து வாதம் ஜாஸ்தி இருக்கிறது. அதனால அந்த சில்னஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால நாற்றங்கால் வந்து ஈஸியா வந்து கருகி போகாது. அதுக்குரிய அந்த தன்மை வந்து மாறாம அப்படியே நட முடியும். இதுவே ஆண்கள் கையில வாங்கும் போது அவங்க உடல் சூடுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த நாற்றங்கால் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் போறதுக்கு கருகி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. அதனால வந்து பெண்களுக்கு தான் வந்து நாட்டு நடும் உரிமை வந்து இன்று வரை அளிக்கப்பட்டு வருகிறது. இதை பேஸ் பண்ணிதான் வந்து நாற்று அன்னார், அதாவது நம்ம வீட்டுல இருக்கிற பெண்ணு அடுத்த வீட்டுக்கு போக போறவ, இன்னொரு வீட்டுல போய் தழைச்சு வாழ போறா அப்படிங்கறத பேஸ் பண்ணிதான் வந்து நாற்று அன்னார், அதான் நாத்தனாரா மருவி வந்தது. சோ இப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைய பெண்கள் கிட்ட இருக்கு.
பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து குழந்தைங்களை வளர்க்கறது, ஆளாக்குறது, இந்த மாதிரி நிறைய பொறுப்புகளே இருக்கிறதுனால நம்மளால வந்து கவித்துவத்திலேயோ இல்லாட்டி படைப்பு திறன்லயோ வந்து ரொம்ப முன்னேற முடியாம காலம் இருந்தது. பெண்கள் வந்து நேச்சுரலாவே வந்து மொழி புலமை அதிகம் இருக்கிறவங்க. இப்ப 15 வயசுல இருக்கிற ஒரு பெண் குழந்தையோட பேச்சு திறமைய பாத்தீங்கன்னா அவ்வளவு சரளமா இருக்கும். அதனால அந்த 15 வயசுக்குள்ள எவ்வளவு லாங்குவேஜஸ் சொல்லித்தர முடியுதோ அதை சொல்லித்தரணும்னு சொல்லி கூட நிறைய பேர்கள் வந்து இந்த தாய்மார்கள் தான் மெனக்கிடுவாங்க. நீங்க நிறைய பேரை பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நம்ம யாருமே வந்து 2 வீலரோ 4 வீலரோ ஓட்டாம இருப்போம். ஆனா அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகணும், அந்த குழந்தை பெருசா வரணும், எஸ்பெஷலி பெண் குழந்தைங்களை வந்து இன்னும் கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க இன்னும் பெருசா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுனால அத்தனை நாள் ஓட்டாதவங்க கூட ஓட்டி வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு 2 வீலரோ 4 வீலரோ ஓட்ட கத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அந்த 15 வயசுக்குள்ள அந்த குழந்தைக்கு எவ்வளவுலாம் சொல்லித்தர முடியுமோ இன்புட்ஸ் கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து எந்த ஃபீல்ட்ல வரணும்னு நினைக்கிறாங்களோ அது வரதுக்கான வாய்ப்பும் வசதியும் தானா வரும்போது பெற்றோர்கள் வந்து கூடவே இருந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல வந்து பெண்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு தான் வந்து நிறைய பேர் பண்றாங்க. அது ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, நான் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி, பெண்களை வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தி குழந்தைகளுக்காக எவ்வளவு விஷயத்த வந்து நம்ம கத்துக்காத விஷயத்தையும் கத்துக்க வேண்டிய விஷயத்தையும் அது கத்துக் கொடுக்கறதுக்கு வந்து முனைப்பா இருக்காங்க பெண்கள். சோ பெண்கிறவ வந்து வந்து அறிவு, ஆற்றல், திறமை, கல்வி இப்படி பல பன்முக வடிவு கொண்டவள். இத வந்து அவ வந்து தன்னைத்தானே வந்து இந்த விடுதலைங்கிறதுல இந்த கட்டுமானத்துக்குள்ளேயே நமக்கு வந்து பெண் வளர்ப்பு, குழந்தை வளர்ப்பு, அப்புறம் வந்து குழந்தை பெறுதல், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து கட்டுண்டு போய் தன்னைத்தானே சிக்கிக்கொள்ளாம வச்சுட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா விடுதலைங்கிறது வந்துடும். மகிழ்ச்சி கூட நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அதனாலதான் நம்மளுக்கு வந்து குழந்தை பிறந்த உடனே வந்து ஐயாவோட திட்டங்கள்ல நிறைய விஷயத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே பொதுவா வளர்க்கணும், தாய் வந்து அப்பதான் ஆன்மீக துறைக்கு வர முடியும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா இன்சிஸ்ட் பண்ணுவார். ஃபாலோ பண்றது பண்ணாது நம்மளோட தனி உரிமை இருந்தாலும் தந்தையா மகரிஷி அவர்கள் எப்படியும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. இத வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம் எப்படி இவங்க இந்த மாதிரி ஆறாங்க. அதே மாதிரி நம்ம நிறைய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லாம போறதுனால வந்து இல்ல தனியா இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 4 ரூமுக்குள்ளேயே இருக்கும்போது 4 சோத்துக்குள்ள இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா என்னால முடியல, எனக்கு வரல, என்னால பண்ண முடியாது, இப்படி நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து நிறைய இருக்கு. இத வந்து ஒரு சின்ன ஒரு ஜாலியான ஒரு சின்ன இன்சிடென்ட்டோட நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டர் சைடா கொண்டு போகலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெர்னாஷா வந்து ஒரு ஒரு முறை வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டாக்டருக்கு போன் பண்றாரு. அப்படியே பெட் விட்டே என்னால நடக்க முடியல, எந்திரிக்க கூட முடியல, ஒரு காலையில ஒரு டீ கூட போட்டு குடிக்க முடியல, அப்படி உடம்பு முடியாம இருக்கேன், கொஞ்சம் ப்ளீஸ் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டருக்கு போன் பண்றாரு. டாக்டர் ஏற்கனவே எல்லாம் பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு தெரியாது, நீங்க வந்து ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அந்த டாக்டர் வந்து கிளம்பி வராரு. 2 மாடி ஏறி வந்து பெர்னாஷா முன்னாடி வந்து உட்காந்து நல்லா நீண்ட நெடிய மூச்சு வாங்குறாரு. இத பார்த்த உடனே பெர்னாஷா பயந்துறாரு. அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு போல அப்படின்னு. அவர் வந்து இந்த 2 படிக்கட்டு மாடி ஏறி வந்ததுனால அங்க ஆயாசம் இருக்கு. ஆனா இது வந்து அவர் வந்து டக்குன்னு வந்து எப்படி இருக்கீங்க டாக்டர், பரவாயில்லையா, உங்களுக்கு பெட்டரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டுட்டு இவர் இந்த மேல படியில ஏறி வந்ததுனால டாக்டருக்கு வந்து மூச்சு வாங்கினா சும்மா செஸ்ட்ல கை வச்ச உடனே பெர்னாஷா பயந்துட்டு போயிட்டு வேகமா போய் நல்லா சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வந்து இவர் கையில கொடுக்குறாரு. இது இருக்கு. இப்ப இந்த டாக்டர் வந்து என்ன பண்றாரு, ஒரு பில் கொடுக்குறாரு. இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே பெர்னாஷா வந்து அப்படியே கோபமா கேட்கிறாரு. நீங்க வந்தீங்க, நான் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனா வந்து ஒண்ணுமே எனக்கு செய்யல, செய்யாம வந்து நீங்க ஒரு பில்லு போடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப டாக்டர் சொன்னார், நீங்க எதுக்காக போன் பண்ணீங்க, எந்திரிச்சு உட்காரவே முடியல, படுத்தே இருக்கேன், ஒரு டீ கூட போட்டுக்க முடியல, ரொம்ப முடியல அப்படின்னு தான் சொன்னீங்க. ஆனா இப்ப எனக்கு முடியலன்னு பார்த்த உடனே நீங்க ஓடி வரீங்க, வந்து என்ன ஆசுவாசப்படுத்துறீங்க,
அதுக்கப்புறம் வந்து எனக்கு சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. அப்ப இது வந்து உங்களை எந்திரிச்சு உட்கார நீங்க சொன்னதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்களே பண்ணிட்டீங்க இல்லையா? அதுக்கு காரணமா இருந்தது நான் தானே, அதனாலதான் இந்த பில் அப்படின்னு சொல்றது. ஸோ இதே மாதிரிதான் நம்மளும் நம்ம 4 சவத்துக்குள்ள முடங்கி இருக்க 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 நம்மளுடைய மனசு உடல் எல்லாமே வந்து செல்லரிச்ச மாதிரி ஆயிடும். அதை விட்டு வெளியில வர்றதுக்கான முறையாதான் வந்து நம்ம இந்த கதையோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் தானே தவிர, ஆனா வந்து நம்மளும் வந்து நம்மள நாமளே வந்து புத்துணர்வா வச்சுக்கிறதுக்கு நமக்காக சில மணி நேரங்கள் ஒதுக்கி நமக்கு என்ன பிடிக்குதோ அந்த விஷயத்த வந்து ஒரு 40 மினிட்ஸ் நம்ம மகிழ்ச்சி சொன்ன பயிற்சிய பண்ணலாம், தவம் பண்ணலாம். இப்ப ஆன்லைன்ல நிறைய நடந்துட்டு இருக்கு. பார்க்கக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. எப்பயுமே 24/7 சிஸ்டம்ல உட்கார சொல்லல. ஆனா இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகளோட நம்மளோட சத்சங்கங்களோட கலந்து நம்மளோட மனசை லேசாக்குறதுக்கு பழகிடும். ஸோ இப்ப பெண்கள் வந்து இந்த 4 சவத்துக்குள்ள அடங்காம இப்படி வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ஆற்றல் வந்து பன்மடங்கா உயர்றதை வந்து நம்ம பார்க்கலாம். இது போலதான் வந்து நமக்குள்ளேயும் அந்த ஆற்றலை பெருக்கிக்கணும். ஸோ பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளணும். ஆனா வந்து விட்டு கொடுக்க கொடுக்க நம்மளோட வலிமை தான் உயரும். எப்படி விட்டு கொடுக்கலாம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை வந்து நம்ம நமக்குன்னு பற்றி கொண்டு இருக்கும் போதுதான். நேற்று கூட அரசல் அம்மாவோட ஸ்பீச் கேட்டேன். அதுல வந்து நிறைய பேர் வந்து குழந்தைகள் வளர்ப்புல வந்து அவங்களோட இன்சிடென்ட்ஸ், அவங்க வீட்டுல நடக்கிற விஷயங்களை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. அதுக்கு அம்மா அழகா சொன்னாங்க, அது அவங்களோட இடம், அதுல நம்ம பார்வையாளராக தான் இருக்கணும். இப்ப நிறைய விஷயத்த வந்து இப்ப மெடிடேஷன் பண்ணும்போதே நீங்க பாத்தீங்கன்னா, தெரப்பட்டிக்கா பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம முன்னாடி அப்படியே நம்ம தவறு நிலையில இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வரும் போகும் வரும் போகும். அதை எல்லாத்தையுமே வந்து ஒரு அப்சர்வர், விட்னஸ், நீங்க சாட்சியை மனோபாவத்தோட பார்க்க பழகிட்டோம் அப்படின்னா நம்ம முன்னாடி என்ன நடந்தாலும் அது ஒரு நிகழ்வு, அதை பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற அந்த பழக்கம் வந்து நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ண தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்குற பழக்கம் வந்து வந்துடும். அதுலயே பாதி பிரச்சனை நமக்கு வராமையே போயிடும். தள்ளி போட்டுடலாம், இல்லாட்டி வராமையே பண்ணிடலாம். ஸோ இது ஃபேமிலி லைஃப்ல நம்ம எஸ்பெஷலி ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுல யசோதா வந்து குழந்தை வளர்ப்போட தன்னோட டியூட்டியை முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சொல்லோட இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா 10 வயசு வரைக்கும் கிருஷ்ணர் வந்து அவ வளர்த்தனா தன்னோட கடமை அதோட முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி ஒப்படைச்சிடுறான். அப்படி இருந்தோம் அப்படின்னா ஒரு பேரண்ட்ஸும் அவங்கவுங்க குழந்தைங்களை, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நம்ம வளர்க்கறது நமக்கு இறைநிலை கொடுத்த பணி, அதை நல்லா செய்வோம் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது 2 குழந்தைங்களுக்குமே, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், தங்களோட டெசிஷன் எடுக்கக்கூடிய தன்மையை வளர்க்கறதுக்கு நம்ம ஏதுவா அமைச்சு கொடுப்போம். என்னோட குழந்தை, என்னோட இது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பற்றுதல் ஜாஸ்தி ஆக ஆகதான் வந்து நமக்கு துன்பங்கள் நிறைய சேருது. இத பாத்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து நம்ம டெசிஷன் மேக்கிங்ல வந்து தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அது வந்து குரான்ல கூட ஒரு வாசகம் வந்து, இறைவன் உன்னை தண்டிக்க எண்ணி விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். நம்ம என்னதான் வந்து ஐக்கியூ நல்லா யூஸ் பண்ணாலும், மூளையை தீட்டி யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தனாலும் நடக்கிற விஷயம் நடந்தது தெரியும். அந்த நேரத்துல நம்ம சிந்தனைக்கு வந்து திரைசீலை தான் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா குரான்ல இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோமா, அடுத்தவங்க எல்லாம் கஷ்டப்படலையோ அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். எல்லாரும் ஒரு கஷ்டத்தை தாண்டிதான் வந்திருக்கோம். நான் வேதாத்திரத்துக்கு வர்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு, நீங்க ஒத்தத்தரும் சேர்ந்ததுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஒரு உடல்ல வந்து நமக்கு ஒரு நோயா இருந்திருக்கலாம், மனசுல ஒரு வலியா இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு தேவை. ஆனா வரதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு காரணமா இருந்தாலும் வந்தது என்னமோ நீங்க தான். இப்போ ஒருத்தரும் வந்து நம்ம வரணும்னு நினைச்சது வந்து நம்ம தானே தவிர நம்மளை யாரும் பின்னாடி புஷ் பண்ணி நம்மள இதுல பண்ணுங்கன்னு சொன்னது இல்லை. சோ நம்மளோட வெற்றியும் தோல்வியும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னாலும் அந்த ஆண் முனைப்பு எடுக்கலைன்னா வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம ஒருத்தரும் வந்து நம்மளுக்கு பேக் சப்போர்ட்டா நம்ம ஃபேமிலி இருந்தாலும் நம்ம எவ்வளவு முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு முன்னேறத்துக்கு துடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப் வந்து முன்னேறிட்டே இருக்கும்.
இப்ப வந்து யாரோ ஒருத்தங்க நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க, அவங்கள வந்து என்ன அப்படியே நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு தான் வந்து உடல்ல வந்து நோய் வரத்துக்கு வாய்ப்பா ஏதுவாகுது. ஸோ உன்னை கஷ்டப்படுத்துறவங்களை வந்து காலத்திடம் விட்டு விடு அப்படின்னு சொல்லி அழகா ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இதை பாத்தீங்கன்னா இதை நம்ம தாரக சொல்ல வச்சுக்கணும். ஏன் நம்மளுக்கு மட்டும் கஷ்டம் வருது, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்க நினைக்க நினைக்கதான் வந்து பர்டன் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. நம்ம எதுக்காக வந்தோம், அந்த எண்ணங்கள்லாம் மறைஞ்சு போயிடுது, நம்ம எல்லாத்தையும் விட்டுறோம். ஸோ அப்படி இல்லாம யார் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள எல்லாத்தையும் வந்து காலத்திடம் ஒப்படைத்து விட்டு நம்ம ஃப்ரீயா இருக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ விமர்சனத்துல இருந்து நம்ம எப்பயுமே விலகி இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா தெரியும். அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுப்ரபாதம் பாடியிருக்காங்க. அவங்களோட பழக்கம் என்ன அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து ஒருத்தவங்க வந்து ஒன்னு பாடி கொடுங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணது கேட்டாங்கன்னா ரொம்ப ஃபுல் எஃபோர்ட் போட்டு அதை ஃபுல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி நல்ல பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எதையுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. என்ன பாட்டுனாலும் என்ன ஸ்லோகனாலும் அவங்களுக்கு வந்து அந்த பழக்கத்தை வந்து கரெக்டா கெட்டியா பிடிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி செய்யறதுக்கு உடனே முடியாது, ஒரு மாசம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணி அதை பதிவு பண்ணாங்க. பதிவு பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்யூஷுவல் எக்கச்சக்க விமர்சனம், இப்படி பாடியிருக்கலாம் அப்படி பாடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள். இப்படி வந்து விமர்சனங்களை வந்து நம்ம வந்து விமர்சிக்கிறவங்களை வந்து அப்படியே அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு விமர்சனங்கள்ல இருக்க நல்ல விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கிட்டு அதை நம்ம செயல்பாட்டு கொண்டு வரணும். அப்ப இதுக்கு மாதிரி விமர்சனங்கள் கொண்டு வந்த அன்பர்கள் கிட்ட வந்து அம்மா வந்து வெறும் மௌனத்தையும் புன்னகையும் மட்டும்தான் பதிலா சொல்லியிருக்காங்க. வேணும்னே நிறைய பேர் குறை சொல்லுவாங்க, ஆனா குறை சொன்னாலும் அது வந்து அவங்களோட இயல்பு, அது அவங்களுக்கு ஒரு மனநோயா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள நினைச்சு வருத்தப்படாம அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு வேணா அவங்கள பத்தி வேணா அனலைஸ் பண்ணிக்கலாமே தவிர அவங்களோட இளமை காலங்கள்ல நிறைய பேர் அவங்கள வந்து விமர்சனம் பண்ணியிருக்கலாம், இகழ்வா பேசியிருக்கலாம். அதை எப்படியாவது இன்னொருத்தர்கிட்ட காமிக்கணும்னு மனசு ஏங்கிட்டே இருக்கும். அப்ப சான்ஸ் கிடைக்கும்போது சொல்லுவாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் வந்து மனசால வாழ்க்கணும். ஏதோ சொல்லிட்டாங்க, இது வந்து என்ன பாதிக்க கூடாது அப்படிங்கறதுல தெளிவா நம்ம இருந்தோம் அப்படின்னா விமர்சனங்கள்லாம் வந்து நம்ம எதுவுமே பண்ணாது. இதுக்கு ஒரு இன்னொரு ஸ்டோரி கூட இருக்கு. ஒரு பெரியவர் இருந்தாராம். அந்த பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழுதையை வளர்த்துட்டு இருக்காரு. அந்த கழுதை வந்து பார்த்தா பக்கத்துல இருக்கிற பள்ளத்துல விழுந்துருச்சு. விழுந்த உடனே அது பயங்கரமா சத்தம் எழுப்பியிருக்கு. ஊர்க்காரங்க அத்தனை பேருக்கும் அவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இவ்வளவு சத்தம் போடுது உங்க கழுதை, ஏதாவது முயற்சி எடுங்க, வெளியில எடுக்க முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த முதியவரை பார்த்து சத்தம் போடுறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனாலும் வந்து என்ன பண்ணியிருக்காரு இவரு, நீங்க வந்து என்னால முடியாது, நீங்க உங்களால முடிஞ்சுன்னா வந்து அதை வந்து அங்கேயே வச்சு புதைச்சிருங்க, அதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண கூடாது, எனக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, என்னால முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாரும் வந்து ஒரு கிண்ண மண்ணை வந்து இந்த பள்ளத்துல அது தலையில போடுது, போட்டீங்கன்னா அப்படியே வந்து அதோட இது வந்து முடிஞ்சிடும், உங்களுக்கும் சத்தம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இது ஏன்னா நேரம் ஆக ஆக நைட் ஆக 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 வந்து ஜாஸ்தி சவுண்ட் எழுப்பிட்டே இருக்கு. மொத்த ஊரும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சரி இவர் தான் சொல்றாரு பாக்கலாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கிண்ணம் மண்ணை போடுறாங்க. போட 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 அது தலையில விழுந்தனா அது நல்லா சிலுப்பி விட்டு தலையில விழுந்த மண்ணுகளை வந்து அப்படியே தூச தட்டி விட்டுட்டு அப்படியே வந்து நிமிந்து வந்து கொஞ்சம் அப்படியே வருது. இப்ப பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் போட்ட மண்ணை வந்து அது என்ன பண்ணுது, அது மேல 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 சேர சேர ஒரு பீரியட்ல அந்த தரை அளவுக்கு வந்துருச்சு. இது சந்தோஷமா வெளியில போயிடுச்சு. சோ இது மாதிரிதான் நம்மளுக்கு யாரு தூக்குனாலும், யாரு ஏற்றுனாலும், யார் எந்த மாதிரி சொன்னாலும் நீங்க உங்களோட நல்ல குணத்துல இருந்தோ உங்க முன்னேற்றத்துல இருந்தோ விலகாதீங்க. இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா நம்மளால என்ன வேணா சாதிக்க முடியும். இதை பேஸ் பண்ணி இன்னொரு குறிப்பு கூட இருக்குது. நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆண் பிறந்தா சந்தோஷப்படுவாங்க, பெண்கள் பிறக்கும் போது வந்து எல்லார் வீட்லயுமே ஒரு செகண்டாவது ஐயோ பெண் பிறந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப 100% 1 or 2% தான் இருப்பாங்க இன்னைக்கு வரைக்குமே.
இப்ப வந்து ஒன்ஸ் அந்த குழந்தைங்க வளர்ந்தோடனே அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. ஆனா எப்பயுமே ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு கவலைப்படுறவங்க இருக்கதான் இருக்காங்க. இப்ப இந்த பெண் வந்து ஒரு தடவை வந்து பிறக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பேச்சாளர் அவர் சொன்ன விஷயம்தான் தன்னோட வாழ்க்கையில நடந்ததை சொன்னாரு. அவர் வந்து வரிசையா பெண் குழந்தைங்களா பிறந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தைய வந்து தன்னோட அப்பா கூட பார்க்க வரலையும். ஏன்னா குழந்தை பெண் குழந்தையா பிறந்துச்சு, அதோட நிறத்திலையும் கொஞ்சம் கம்மியா மட்டா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கூட வரலையும். ஆனா அந்த வீரமுள்ள அம்மா என்ன பண்ணிருக்காங்க, டக்குன்னு கிளம்பி நேரா வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு 2 வருஷம் ஆச்சாம் அந்த குழந்தைய வந்து நார்மலா அவங்க அப்பா வந்து தூக்கி கொஞ்சறதுக்கோ வளர்க்கறதுக்கோ 2 வருஷம் ஆயிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட குழந்தைய அன்னைக்கு பார்த்தப்ப வந்து பிறந்தப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட கால் வந்து கீழே அப்படியே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நினைச்சாங்களாம், இந்த கால் வந்து எல்லா இடத்துலயும் படணும், இந்த குழந்தையோட பாதம் வந்து ஒரு ஒரு இடத்துலயும் படணும், அந்த ஒரு ஒரு பூமியும் புண்ணியம் அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த தாய் நினைச்சதை வந்து எப்ப சொன்னாங்களாம், அந்த பேச்சாளர் வந்து ரொம்ப சிறப்பா பேசி பெரிய அளவுல வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து முதல் முறையா வெளிநாட்டுக்கு போகும்போது வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, இப்படி நினைச்சேன், நீ எங்க போனினாலும் வந்து பாப்பா நீ வந்து அங்க இருக்கிற கடல்ல வந்து காலை நினைச்சிரு. இதுக்கு ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த தாயோட உறுதியும் மன வலிமையும் இதை காமிக்குது. எங்க போனீங்கனாலும் அங்க இருக்கிற கடல்ல வந்து காலை வச்சுட்டு, அது எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப கேட்கும்போது சொன்னாங்களாம், நீங்க வந்து நீ எந்த இடத்துல காலை வச்சினாலும் அந்த தண்ணி வந்து அங்க மட்டும் நிக்காது பாப்பா, அது ஃபுல்லா பிரபஞ்சம் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா போகும். என் குழந்தையோட பாதம் பட்ட தண்ணி எல்லா இடத்துலயும் போச்சுங்கிற அந்த மகிழ்ச்சியே எனக்கு போதும் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எந்த கண்ட்ரியுமே விட்டு வைக்கல, எல்லா கண்ட்ரியும் போயிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேச்சாளர் தான். நம்ம ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இப்படி எல்லாம் நிறைய பேர் பேசுறத கேட்கும் போதே நமக்கு வந்து நமக்குள்ள ஒரு உத்வேகம் வருது இல்லையா. இத பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம இன்னொரு இதுலயும் சொல்லுவாங்க, ஒரு நம்மள வந்து ஒரு குற்றப்பத்திரிக்கை வாசிக்கிறதுனால இல்லாட்டி நம்மள வந்து குறைவா பேசும்போது நம்மளோட எனர்ஜி டவுன் ஆகுதுங்கிறத இன்னொரு இன்சிடென்டோட சொல்லலாம். சக்தி வந்து பாத்தீங்கன்னா அசுரனை வதம் பண்றதுக்காக போர் புரிஞ்சுட்டே இருக்கான். கண்டினியூஸா இன்னைக்கு நின்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சுட்டே இருக்கான். அப்ப அந்த இவன் வந்து பாத்தீங்கன்னா அசுரன் வந்து இவள சக்தியை வந்து எப்படி நானு ஜெயிக்க முடியும்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ காளி கிட்ட வந்து ரொம்ப சின்சியரா ப்ரேயர் பண்றான். ஆனா காளி வந்து இறங்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்றான், தன்னோட புத்தி நல்லா தீட்டி என்ன பண்றான், தன்னோட அங்கங்களை ஒன்னொன்னுத்தையும் வெட்டி வெட்டி அந்த யாக்கியில போடுறான். போட்டு 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 அவன் வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி காளி கிட்ட இருந்து அந்த அவளை வந்து எப்படி நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்டோடனே காளி வந்து காளியோட ரூபம் தான் சக்தினாலுமே இருந்தாலும் தன் பக்தன் கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதுக்கு சொல்றாங்க என்ன அப்படின்னா, நீ அவளை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டு, திட்டுனா ஆட்டோமேட்டிக்கா வந்து நீ நினைக்கிறது நடக்கும், நீ வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பிடிச்சிட்டான். ஸோ அடுத்த நாள் வந்து மகிஷி வந்து வரா, மகிஷாசுரனை வதம் பண்றதுக்கு வரா. வரும்போது அப்படியே விஸ்வரூப தரிசனமா அப்படியே பெருசா நிக்கிறான். நிக்கும் போது இவன் கீழந்து அவளை வந்து, நீ ஒரு பெண்ணா, உனக்கு இது தேவையா, நீ இவ்வளோ மோசம் அவ்வளவு மோசம்னு சொல்லி அவன் பாட்டு சரம் மாதிரியே பேசான். இப்படி சொல்ல 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 அவளுக்கு வந்து பழையபடிக்கு அந்த எனர்ஜி ஃபுல்லா வருது. வந்து அதுக்கப்புறம் வந்து பழையபடி விஸ்வரூபம் எடுத்து மகிஷனை கொள்றான். இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம அடுத்தவங்களோட ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் நம்ம உள்வாங்கிக் கொள்ளாம அதை ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுட்டு அதை நம்மளை தாக்கவே தாக்காத மாதிரி மகிழ்ச்சியை சொன்ன அருக்கு அப்பயே அது வந்து எல்லாத்தையும் தள்ளி விடுறதுக்கான கவனமா வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளால வந்து ரொம்ப முன்னேற முடியும். இது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா கல்விங்கிறது வந்து நம்ம பெண்களுக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து கல்விக்கான ஒரு இது பாத்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. ஒத்தத்தரம் வந்து கல்வியில வந்து எவ்வளவு முன்னேறணும் அப்படிங்கிறத வந்து மகரிஷியா இருக்கட்டும், பாரதியாரா இருக்கட்டும், பெரியாரா இருக்கட்டும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பெண் வந்து
கல்விங்கிறத வந்து ஒரு கவசம் மாதிரி வச்சுக்கணும். எப்படி? சோ இத வந்து நம்ம பாரதிதாசன் கூட மென்ஷன் பண்ணியிருக்காரு. கல்வி இல்லாத பெண்கள் வந்து கலர் நிலம், அந்த நிலத்தில் புல் விளைவித்திடலாம், நல்ல புதல்வர்களை விளைத்தல் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ பெண்ணுங்கிற உயர்ந்தாதான் வந்து நாடு உயரும். அதனால நம்மளோட உயர்வு நம்ம கையில தான் இருக்கு. நம்ம உயர்வால தான் நம்மளோட நாட்டோட உயர்வு இருக்கு. இப்ப லிட்ரஸி ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா, பெண்களோட லிட்ரஸி ரேட் வந்து ஓவராலா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து 91.95% இருக்கு. அதுல வந்து 96% வந்து நம்மளோடது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2010ல வந்து 80.35 இருந்த சதவீதம் வந்து 2021 வந்து 91.95 ஆயிருக்கு. இதே மாதிரி வந்து இந்த படிப்புனால வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 14-20% வந்து பெண்கள் வந்து நிறைய ஆண்டர்பிரினரா நிறைய பேர் வந்து முன்னேறிட்டே வராங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் எல்லா துறையிலயும், மருத்துவத்துல இருக்கலாம், ஆராய்ச்சியில இருக்கலாம், அப்புறம் வந்து நம்மளோட கல்வித்துறையிலே இருக்கலாம், பாலிடிக்ஸ்ல இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் வந்து ஊடுருவாம இல்லை. பெண்கள் எல்லா இடத்துலயும் வந்து நல்லா பெருசா வந்துட்டே தான் இருக்காங்க. இதனால நம்மளோட டெத் ரேட்டும் குறைஞ்சிருக்கு. ஈவன் பிரெக்னன்சில வந்து பாத்தீங்கன்னா வந்து 1 lakh லேடிஸ் வந்து டெலிவரியில பாத்தீங்கன்னா 88 டெத் இருந்திருக்கு. எப்ப? 2021ல. இப்ப இப்ப வந்து 23ல வந்து 88% ஆயிருக்கு. ஆனா வந்து 2021ல வந்து பாத்தீங்கன்னா 93% வந்து 1 lakhக்கு இறந்துருக்காங்க. அப்ப மருத்துவத்துறையிலயும் வந்து பெண்களோட உயிரும் காக்கப்படுகிறது. அதனால பெண் குழந்தைகளோட உயிரும் காக்கப்படுகிறது. இது மாதிரி ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து சிறப்பா நடந்துட்டு தான் இருக்காங்க. இதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பெண்களோட முன்னேற்றம் வந்து ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளே நம்மளோட பலத்தை உணராம இருக்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா யானையும் கிளியும் சொல்லலாம். நமக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குங்கிறது நமக்கே தெரியறது. எப்படின்னா ஒரு யானை வந்து சின்ன யானையா வரும்போது பாகன் வந்து பெரிய சங்கிலி கொடுத்து கட்டுவார். இதுவே வந்து அந்த யானை வளர வளர வந்து ஒரு பீரியட்ல வந்து அதுக்கு வந்து சங்கிலி வந்து மெல்லிசா இருக்கும். ஆனாலும் வந்து அது வந்து நகரவே நகராது. அந்த சங்கிலி தான் நம்மள பிணைச்சிருக்குன்னு நினைக்கும். இதே மாதிரிதான் கிளியும். கிளிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிறக வெட்டுவாங்க பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்த தடவை வந்து கொஞ்சம் வளர்ந்தோடனே அடுத்த தடவை வெட்டுவாங்க. அப்ப அதுக்குள்ள வந்து என்ன பண்ணுவோம், கிளியும் வந்து பறக்க முடியாதுங்கிறத நம்ப ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிதான் நம்ம பெண்கள் வந்து நிறைய நேரம் வந்து நம்மளை அடக்கி வைக்க நம்ம வந்து என்ன நினைச்சிடும், நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நாமளே வந்து தாழ்த்தி நினைச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறோம். அதுல இருந்து நம்ம விடுபடணும். சோ கோயில் யானையாவோ இல்ல கூண்டு கிளியாவோ நம்ம இருக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு தேவையான ஆற்றலையும் அறிவையும் கல்வியையும் பெருக்கிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா மகரிஷி வந்து நிறைய இடத்துல நம்மளுக்காக சொல்லியிருக்காங்க. இப்ப பெண்களை வந்து பெண்கள் தான் முதல்ல வந்து நம்ம முன்னிலைப்படுத்தணும். அவங்களோட முன்னேற்றத்துக்கு வந்து எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் விளக்கணும்னு சொல்லிட்டு மகரிஷி அழகா சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கன்னியாதானம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. கன்னிகாதானம்ங்கிறது வந்து அந்த காலத்து முறைக்கு வந்து நிறைய விஷயம் இருந்ததுனாலும் இந்த காலத்துக்கு அது தேவையா இல்லையான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் வேணாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நிறைய அழகா சொல்லியிருப்பாரு. ரொம்ப முற்போக்கான கருத்துக்கள்லாம் வந்து மகரிஷி வந்து அவ்வளவு ஈஸியா சொல்லியிருப்பாங்க. நம்ம தான் அதை எடுத்துக்கணுமே தவிர பெண்களே நிறைய விஷயத்துல வந்து நம்ம இது வேணும் வேணும் இப்படிதான் இருந்தாங்க எங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வழியா அதை பார்த்து பழக்கப்பதிவா நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். ஆனா மகரிஷி அவ்வளவு அழகா முற்போக்கா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கன்னியாதானம். இந்த கன்னியாதானம் பண்றது வந்து அந்த காலத்துல ஏன் இருந்துச்சு அப்படின்னா குருகுலத்துல இருந்த பசங்களுக்கு, அந்த குருகுலத்துல படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பையன்களுக்கு வந்து பெண்ணை வந்து கேட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது வந்து பெரிய பிரஸ்டீஜா நினைச்சிருக்காங்க. ஒரு குருகுலத்துல இருக்கிற ஒரு பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ற ஒரு பையனுக்கு நம்ம குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. அப்ப பண்ணி வைக்கும்போது அந்த குழந்தை வந்து 10 நாள் அங்கேயும் 10 நாள் அம்மா வீட்டுக்கும் வந்து வந்து போயிருக்குமா. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பெண் வந்து சும்மா அம்மா வீட்டுக்கு வரா அப்படிங்கறத பிளாக் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, தானம் அப்படிங்கிறது, கன்னிகா தானம். ஒன்ஸ் வந்து தானம் பண்ணிட்டோம்னு திரும்ப வாங்கிக்கிற பழக்கம் நம்ம இதுல கிடையாது. அதனால
கன்னிகா தானம்ங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அந்த பெண்களை வந்து திரும்ப அம்மா வீட்டுக்கு வர முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அது அந்த காலத்துக்கு ஓகே. இல்ல நிறைய நாள் வர முடியாமயே போயிடலாம், ரொம்ப தூரம் போயிடுறாங்க அப்படின்னா வர முடியாதுங்கிறதுனால அந்த கன்னிகா தானம் அப்போதைக்கு கரெக்டா இருந்திருக்கலாம். ஆனா அதை இன்னைக்கு வரைக்கும் இப்ப நடக்கிற கல்யாணம் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து விளக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து திருமங்கல்யம். இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து போர் வந்து நாட்டுல நிறைய இடத்துல வந்து போர் நிறைய நடந்துட்டே இருந்திருக்கு. அங்க இருக்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறதுனால வந்து கொண்டு வந்ததுதான் அந்த பழக்கம். இப்பயுமே வந்து நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு வந்து முக்காடு போட்டு முகத்தை மறைச்சிருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா அயல் நாட்டுல இருந்து வர ராஜாக்கள்லாம் வந்து நம்மளோட பெண்களை வந்து கூட்டிட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு சேஃப்டிக்காக அந்த டயத்துல இருந்துச்சு. அதை இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் தேவையில்லை. அதே மாதிரி கல்யாண டயத்துல வந்து பாத்தீங்கன்னா காலுக்கு மெட்டி போடுறோம், கழுத்துக்கு திருமங்கலம் போடுறோம். இதெல்லாம் ஏன் பழக்கமா தான் வந்துச்சே தவிர அந்த டயத்துக்கு அதெல்லாம் ஏதுவா இருந்தனாலும் இந்த காலத்துக்கு அது தேவையா இல்லையான்னு நம்ம தான் யோசிச்சு விடணும். இப்ப லேட்டஸ்டா இப்ப அந்த தாலிங்கிறத கூட பாத்தீங்கன்னா காட்டுல வாழும்போது அவன் காட்டுல வந்து அந்த பாதுகாக்கக்கூடிய தன்மை அந்த ஆண்மகனுக்கு இருக்கான்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் வந்து அப்ப வந்து தாலிங்கிறது ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா வந்து காட்டுல விலங்குகளை வேட்டையாடி அவன் வந்து அந்த பெண்ணை வந்து காப்பாற்ற முடியும், அவளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக அவன் என்ன பண்ணியிருக்கான், காட்டுல வேட்டையாடி அந்த விலங்கோட பல்ல எடுத்துட்டு வந்து கயர்ல கட்டி அதை தான் கட்டியிருந்திருக்காங்க. ஆனா அதையே கொஞ்சம் மாடர்னா அதை பெருசு பண்ணி அதை வந்து இப்ப தாலின்னு சொல்லி கட்டி கம்பல்சரியா போடுறாங்க. ஆனா இந்த காலத்துக்கு அது தேவையா? அது வந்து அவரவர் சார்ந்த வீட்டுக்கு ஏதுவா என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஆனா அதுவும் மகரிஷி வந்து தேவையா அப்படின்னு சொல்லி நம்மளோட அறிவை வந்து ஸ்க்ரூ பண்ணி கேட்கிறாரு. மெட்டிங்கிறதும் பாத்தீங்கன்னா வந்து இவங்க ஒரே வீட்டுக்குள்ள இவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த முக்காடு போட்டுருக்கோம், அந்த பெண் வந்து யாருன்னு தெரியாது அப்படிங்கறதுனாலதான் அந்த மெட்டி போடுற சடங்கை வச்சு இந்த காலம் பார்த்தோன்னா இது வந்து இது அண்ணி, இது வந்து தங்கச்சி அப்படின்னு சொல்லி தெரியறதுக்கு ஆண்மகன்களுக்கு தெரியறதுக்காக அந்த மெட்டிங்கிறதையும் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து இப்ப தேவையா அப்படின்னா நம்ம தான் சிந்திச்சு செயல்படணும். நம்மளோட அறிவுக்கும் நம்மளுடைய சமூகத்துக்கும் என்ன நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வந்து மகரிஷி வந்து ஈஸியா அதை எப்படி மாத்தலாம் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க ஹஸ்பண்டோட இனிஷியல்ல ஒய்ஃபும், ஒய்ஃபோட இனிஷியல்ல ஹஸ்பண்டும் ரிங்கா கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு முற்போக்கா சிந்திக்க முடியுமா அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. நிறைய விஷயம் படிக்கும் போதுதான் மகிழ்ச்சியை பத்தி பேசிக்கா இந்த பெண்ணினத்துக்கு பெண்ணுக்காக நான் படிக்க போகும்போதுதான் நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அப்ப இல்லாட்டி நான் இந்த மாதிரி ஒண்ணு படிச்சிருக்க கூட மாட்டேன். மகிழ்ச்சியோட வாய்ப்பு இல்லாம புரிஞ்சுப்போம். ஆனா வந்து இது ஒரு வாய்ப்பா நான் யூஸ் பண்ணிட்டு நிறைய மகிழ்ச்சியோடது படிக்கிறதுக்கு தூண்டுதலா இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து மகிழ்ச்சிய வந்து நிறைய நாடுக்கு போயிருக்காரு. அப்படி போகும்போது எல்லா இடத்துலயும் வந்து நம்மளுக்கே தெரியும் இது விமன்ஸ் டே கொண்டாடுறாங்க, சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறாங்க, அப்புறம் ஃபாதர்ஸ் டே கொண்டா இவ்வளவு கொண்டாடும் போது நம்ம ஒய்ஃபுக்கு நம்ம ஒண்ணுமே கொண்டாடலையே அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சதுதான் அன்னை லோகாம்பாளோட பிறந்த நாளை வந்து மனைவியர் நல்ல வேட்பு நாளா கொண்டாடுறாங்க. சோ இது மாதிரி எவ்வளவு பேருக்கு அந்த மனசு வரும், மனைவிய போற்றணும் அப்படிங்கிற தன்மை எத்தனை ஆண்மகன்களுக்கு வரும்? ஆரம்பத்துல வந்து மனைவியை போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நிறைய ஜென்ஸ் கஷ்டமா இருந்துச்சா, மகிழ்ச்சியே சொல்லியிருக்காங்க. ஆனா நாள்பட வந்து அதை ஒரு பழக்கப்பதிவா வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மை வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எங்க பார்த்தாலும் வந்து இருக்கிற பாப்புலேஷன்ல வந்து பாதி வந்து ஐயா ஃபர்ஸ்டே பாஸ்கரன் ஐயா பாடினாரு, பெண் வயிற்றுலதான் உண்டாகும், அவங்களோட ரத்தத்தை தான் பாலா ஒன்றோம், இருந்தாலும் அவங்களோட பாதி இதுவா வந்து நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களை எவ்வளவு போற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவே வந்து ஃபர்ஸ்டே அந்த கவியை பாடிட்டாரு. சோ இந்த மாதிரி மகரிஷி வந்து எந்த இடத்துலயுமே வந்து பெண்களை விட்டே கொடுக்கல. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரி பேக் சப்போர்ட் கொடுக்கணுங்கிறது வந்து கரெக்டா எந்த இடத்துல எல்லாம் நமக்கு தெளிவடைவோம் அப்படிங்கறத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துலயும் நம்மளுக்கு பேக் பண்ணி முதுகுல தட்டி கொடுத்து யூ கேன் டூ இட், உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிதான் நம்மள இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்ப என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து 2008 தான் வேதா பிரியத்துக்குள்ள வந்தேன். 7-8 தான் வர ஆரம்பிச்சேன். வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவையினால் தான் வந்தோம். வந்து
அதுக்கப்புறம் இத்தனை நாள் வந்து என்ன நானு ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிறதுக்கு, என்ன நானே சீர்திருத்திக்கிறதுக்கு வேதாத்திரியும் மகரிஷி அவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காரு. குரு தான் நம்மளை சூஸ் பண்றாருங்கிறத வந்து நான் ஆணித்தரமா நம்புறேன். எத்தனையோ குருமார்கள் இருந்தாலும் மகரிஷி வந்து நமக்கு, அப்ப நான் வரும்போதுதான் மகரிஷி வந்து சுக்குமமா தான் இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அவரோட அறிமுகம் இல்லாம போனது நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணுவேன். ஆனா இப்பயும் நான் ஃபீல் பண்றேன், இஸ் வித் அஸ். அப்ப அவர் வந்து படிப்புங்கிறது எவ்வளவு அவசியம். வெறும் பிஎஸ்சி எம்எஸ்சி முடிக்காம இருந்த பீரியட்ல அவரோட உந்துதல், அவர் கொடுத்த இதுலதான் வந்து நான் எம்ஏ பண்ணேன். இப்ப எம்ஏ பண்றதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துல நம்ம எல்லா பெண்களுக்குமே நடக்கக்கூடிய விஷயம்தான். எல்லா பெண்களும் வந்து ஏதாவது ஒண்ணு முன்னிறுத்தி பண்ண போறோம் அப்படிங்கும்போது முதல்ல நீ ஃபேமிலியை பாரு, குழந்தைய பாரு. குழந்தை படிக்கும்போது நீ எதுக்கு படிக்கிற அப்படின்னு இத்தனை விமர்சனங்கள் வந்ததுதான். அந்த விமர்சனங்கள்லாம் வந்து எதுவும் பாதிக்காத அளவுக்கு நம்மளோட சென்டர்ஸ்ல முடிஞ்சதுனால நம்ம எம்ஏஓ எம்எஸ்சி என்ன பண்ணும். அதுக்கப்புறம் எம்ஃபில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது அடுத்த தடைகள். எம்ஃபில் பண்ண போகும்போது வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம நல்லது பண்ண போறோம் அப்படின்னா இறையர்களும் குருவர்களும் கூட இருக்குங்கிறத நம்ம நம்பி நம்ம போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து வழிவகுத்து தரும். அப்ப எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் ஃபீஸ் எடுத்துட்டு போறேன், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எழுதினேன், ஃபீஸ் கட்டிட்டு வந்துட்டேன், வீட்டுல சொல்லல. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய விஷயம் நல்லதுதான் பண்றோம் அப்படிங்கும் போது நம்ம ட்ரையல் அண்ட் எரர்ல பண்றதுல தப்பு இல்லை. அடுத்தவங்களுக்கு இருநொழுக்கப்படுவார் தான். நானும் என்ன வர்த்திக்கல, ஃபேமிலியும் வரத்துக்கு வைக்கல. ஆனா வந்து நானே ஃபீஸ் கட்டிட்டு வந்துட்டேன். கரெக்டா எக்ஸாம் அந்த கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா 48 days கண்டினியூஸா கிளாஸ் இருக்கும். ஈவன் சண்டேஸ்ல கூட கிளாஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சேர்ந்துட்டேன்னு சொன்னேன். வீடு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எதுக்கு படிக்கணும், இதுதான் முதல்ல வரும் கேள்வி. இதையும் தாண்டி 48 நாள் போயாச்சு. எல்லா டிரான்ஸ்போர்டேஷனையும் யூஸ் பண்ணி தான் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில எம்ஃபில் முடிச்சேன். முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மார்க் எடுத்து டாப்பராகவும் வர முடிஞ்சது 2-3 பேப்பர்ல. அப்ப நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சதுனால அடுத்த தடவை வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து மகிழ்ச்சி ஏதுவான சுமூகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து வீட்டுல இருக்கவங்களே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்தார். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா கரெக்டா எங்களோட பேட்ச் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் எம்பில் வந்து ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில முடிச்சவங்க. இப்ப எல்லா இடத்துலயும் வந்து மகரிஷியோட தூண்டுதல், நம்மளோட தன்னம்பிக்கை, நம்மளோட அறிவை வந்து பெருக்கிக்கணுங்கிற ஒரு வேகம், உத்வேகம், இது எல்லாம் இருக்க போய் தான் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டெப்பா முன்னேறதுக்கு ட்ரை பண்றோம். 8th படிச்சிருந்தா 10th முடிக்க ட்ரை பண்ணுங்க, 10th முடிச்சீங்கன்னா 12th முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களோட எஜுகேஷனை வந்து என்னைக்குமே விட்டுறாதுங்க. எப்பயுமே ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும். இப்ப கூட ஏதாவது கிளாஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் செய்வேன். அப்ப நம்ம அறிவையும் ஆற்றலையும் பெருக்கிக்கிறதுக்கு நம்மளால என்ன முனைப்பு கொடுக்க முடியுமோ, நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி தரதுக்கு எவ்வளவு நம்மள முன்னெடுத்திக்க முடியுமோ, எவ்வளவு படிச்சுக்க முடியுமோ அதை வந்து என்னைக்குமே நம்ம பெண்கள் விடவே கூடாது. ஸோ எப்பயுமே அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்ங்கிறத கட்டாயம் என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து தோழிகள் ரொம்ப அவசியம். ஒரு ஸ்பீச்ல தான் கேட்டேன், ஒரு ஸ்பீக்கர் வந்து சொன்னாங்க, அவங்க ஃப்ரெண்டு வந்து அண்ணன் தங்கச்சி 2 பேரும் வந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துருக்காங்க. அப்பா தவறினோடனே அம்மா வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. 2 பேரும் அப்ராட்ல இருந்தனால அவங்களால கூட்டிட்டு போக முடியல. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப சேஃபான போன் பண்ணி இது மாதிரி சாரி அப்படி பார்த்துக்கிட்டோம். சின்ன வயசுல இருந்து அம்மா கிட்ட யார் படுக்க அந்த போட்டி அம்மா வச்சு முடியாத ஒரு சூழ்நிலை, என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப எமோஷனல் டைப்பா அந்த அம்மா. அப்ப இந்த ஸ்பீக்கர் வந்து போய் பார்க்கணும்னு போறாங்க. உனக்கு பயங்கர ஆச்சரியம், கையை பிடிச்சிட்டு அழ போறாங்க, இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல கதருவாங்க அப்படின்லாம் நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து இரு நீ வரேன்னு சொல்லியிருக்கேன், நீ பெரிய ஸ்பீக்கர்லயே என் பையனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன், உன்னை எல்லாருக்கும் அறிமுகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க விதைச்சிருக்க விதைகளை காமிச்சாங்களாம். அங்க இருக்கிற பயிரிட்டு இருக்க ஒரு வெஜிடபிள்ஸையும் காமிச்சாங்க, இதெல்லாம் நாங்க தான் பயிரிட்டோம், இது இவ்வளவு அழகா வந்திருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே உத்வேகத்தோட ரொம்ப ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம்.
அப்பதான் தெரிஞ்சுதான் பெண்களுக்கு தோழிகள்ங்கிறவங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறதும் தெரிஞ்சுது. நமக்கு பேட் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் என்னைக்குமே ஒரு தோழி, உன்னதமான உண்மையான தோழிங்கிறது ரொம்ப அவசியம். நம்ம வேதாத்திரியத்துல நமக்கு அந்த மாதிரி நிறைய பேர் அமைஞ்சிருக்காங்கிறது ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நேரா நம்ம எதுனாலும் பேச முடியுங்கிற தன்மை கொண்ட தோழிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவங்களையும் நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்காம இந்த தோழமையும் நம்ம என்னைக்குமே எடுத்துட்டு போறதுக்கு பழகணும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பிஹெச்டி பண்றது. இப்ப நம்ம நிறைய பேர் ஒரு ஒரு விதத்துல ஒருத்தர் நம்ம படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டியிருக்கோம். எப்பயுமே நம்ம அடுத்து என்ன செய்யணும், வாட் நெக்ஸ்ட்ங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்பதான் நம்மளோட முன்னேற்றம் தானா அமையும். இப்ப பெண்கள் பாத்தீங்கன்னா தாயா இருக்காங்க, தமக்கையா இருக்காங்க, அத்தையா இருக்காங்க, மாமியா இருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்தனாலும் அல்டிமேட்டா ஒரே பெண் தான். இப்ப நம்மளோட முன்னேற்றம் நம்ம கையில தான் இருக்கே தவிர அடுத்தவங்க கையில இல்லைங்கிறத நம்ம நல்லா உணர்ந்துட்டோம்னாவே பாதி வலு குறைஞ்சிடும். இப்ப நிறைய விஷயங்கள் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி வேதாத்ரி மகர்ஷி சொன்ன ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம உண்மையா சிந்திச்சு செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்கா பெண்மையை போற்றுறது தனி மனிதனோட கடமையா அமையும். தனி மனிதன் பெண்மையை போட்டுனாதான் இறைநிலைங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. அதே இறை உணர்வு எல்லாருக்கும் இருக்குங்கிறதுனால நம்ம ஒரு ஒரு இடத்துலயும் இந்த உயிர் வேற அந்த உயிர் வேறன்னு நினைக்காம, பெண்ணை சப்போஸ் நம்ம இகழ்ந்து பேசணும்னா அது இன்னொரு உயிரை பாதிக்குதுன்னு நினைக்காம இறைநிலையே பாதிக்குதுங்கிற உண்மையை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா பெண்மையை நம்ம போற்ற மட்டுமே செய்வோம். சோ பெண்மையை போற்றுவோம். உலகம் வாழ இனிமையான அமைதியான பிரபஞ்சத்தை, இறையாற்றலை எங்கும் உணர்வோம். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிமா. தற்போது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க கேட்கலாங்க. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துறேன். நீங்க அம்மாட்ட கேள்வி கேளுங்க. அம்மா அன்மியூட் கொடுத்தாச்சு, கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். இப்படி ஐயா பாஸ்கர் ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். உங்களுடைய ஸ்பீச் இப்பதான் 11 மணில நான் முதல் தரமா கேட்கிறேன். நீங்க முன்னாடி பேசுனீங்களோ என்ன எனக்கு தெரியாது. ரொம்ப சிறப்பு, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கையிலேமா எனக்கு தோணுனது, நான் நீங்க சொல்ற அத்தனை உண்மை. நம்ம அடிமைப்பட்டு கிடந்து இப்ப நல்லா தலை தூக்கி எல்லா விண்வெளியில இருந்து, ட்ரெயின்ல போன டிடிஆர்ல இருந்து, கண்டக்டர் டிரைவர்ல இருந்து எல்லாருமே போஸ்ட் பெண்கள் வந்தாச்சு. அது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா இதுல ஒரு சபலம் ஒரு குடும்பம் எப்படின்னா, இப்ப எங்க பாட்டி தாத்தாவை நான் பார்த்தேன், எங்க அப்பா அம்மாவை பார்த்தேன், இப்ப என்னையே பாக்குறேன், என் பொண்ணை பாக்குறேன். இப்ப எங்க பாட்டி தாத்தாவோட என் பொண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. காரு எல்லாமே, படிப்பு, வேலை எல்லாத்துலயும் ரொம்ப. ஆனா பாட்டி தாத்தாட்ட இருந்த ஒரு அமைதி நம்ம அது இல்ல. அது எதிர்பார்க்கவும் முடியாது. இன்னைக்கு சூழ்நிலை அப்படி, அது எனக்கு புரியுது. ஆனாமா இப்ப இந்த ஒரு கெடுபடியான சூழ்நிலை, ரொம்ப ஒரு அறிகுறியான நிலையில பெண்கள் விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பரவலான எண்ணம் எல்லா குடும்பத்திலயுமே இருக்குமா. அதாவது எப்படின்னா, அவங்க போட்டி போடுறாங்க ஆண்களோட. ஆனா ஆண்களுக்கு அது புதுசா இருக்கலாம். ஆண்கள் போட்டி போட்டியே பழக்கப்பட்டவங்க, அது புதுசா இருக்கிறதுனால. ஆனா இது ரொம்ப அருள் சொல்லிய மாட்ட கூட நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். அது அப்படியே அந்த ஆண் தன்மையில வாழ்ந்ததுனால அவங்களுக்கு தோணுது அப்படின்னு. ஒரு குடும்பத்துல இப்ப எல்லாத்துலயும், நேத்து கூட ஒரு விளைக்கழுவுறதுல இருந்து பாத்திரம் எல்லாத்துலயும் சரி பங்கு போடுறாங்க. அது குடும்பம். அதாவது இன்னைக்கு என் பொண்ணு லாயரா இருக்கா, 100 குடும்பத்துக்கு 7 குடும்பம் கோர்ட்ல இருக்காங்களாம். இதுக்கெல்லாம் காரணம் பெண்கள் எவ்வளவு உயர்ந்தாலும் இதுல ஒரு சின்ன சபலம் விட்டு கொடுத்து போற தன்மை, அந்த பெண்மை தன்மை எல்லாம் குறைஞ்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருதுமா. அது சமயத்துல எனக்கு வேதனையா கூட இருக்கும். எப்படி என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் குடும்பம் நல்லா இருந்தா அதுல இருக்க சந்தோஷம் எதுலையுமே இல்ல. அது என்ன குறைன்னு எனக்கு தெரியல. வாழ்க வளமுடன். நீங்க இதுக்கு சொல்லுவீங்கன்னு நம்புறேன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. இது நம்மளோட எண்ணமே கூட இருக்கலாம். நம்ம முன்னாடி நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் இல்லைன்னு நினைச்சிட்டே இருந்திருக்கலாம். அந்த பதிவுல இருந்து வந்த குழந்தைங்க தானே அவங்க இல்லையா? இப்ப இவங்களுக்கு அந்த முன்னேற்றம்ங்கிறது தடைப்படுறத அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல.
எப்பயும் நானே தான் விட்டு கொடுக்கணுமா, ஏன் ஷேர் பண்ணக்கூடாதா அப்படின்னு நினைச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனா வந்து நிறைய இடத்துல நீங்க சொன்ன மாதிரி அட்வொகேட்டா இருக்கிறதுனால, என்னோட டாக்டர் அட்வொகேட் ஒரு பொண்ணு, அவ்வளவு இதுதான் சொல்லுவா. நிறைய இடத்துல விட்டு கொடுக்கறத வந்து நம்ம மட்டும் தான் பண்றோம் அப்படிங்கறத வந்து சொல்லி சொல்லி வளர்த்துருக்கோமே தவிர, பையனை விட்டு கொடுக்கணும், பொண்ணை விட்டு கொடுக்கணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யறதுனால, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து தொழில் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வேலை செய்யும் போதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல நின்று பேசக்கூடிய தன்மை, அப்ப ஷேர் பண்ணக்கூடிய தன்மையும் இப்பதான் நிறைய அமைஞ்சிருக்கு. அதனால நம்ம வந்து உள்ள ஊடுருவி நம்ம அந்த ஃபேமிலிக்குள்ள போய் நம்ம வந்து எதுவும் குழப்பம் பண்ணாம அவங்களுக்கான லைஃப் அவங்க வாழ்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே பாதி பிரச்சனை சரியாயிடும். நம்ம தான் அதை பெருசா எடுத்துக்கிறோம். என் பிள்ளைய வந்து நான் வேலை வாங்கினதே இல்லையே அப்படின்னு சொல்லி பொண்ணையும் நினைக்கிறோம், பையனையும். நம்ம வீட்டுல இருக்கும்போது செல்லமா இருந்தாலே நம்ம பொண்ணு நம்ம நினைக்கிறதும் தப்பு. பையனா இப்படிதான் இருக்கணும், நீ எதுக்குமே வளைஞ்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வளர்க்குற அம்மாக்களும் தன்னோட இதை வந்து தன்மையை திருத்திக்கணும். நமக்கு ஹெல்ப் பண்ணாத ஹஸ்பண்ட் இருந்துட்டு போட்டோம், ஆனா நமக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லாட்டியும் அந்த பையனுக்கு அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப பாண்டேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா போகும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த மாதிரி கேசஸ் வரவங்களை வந்து நம்மளோட மனைவி நல்ல வேட்புனால ஒரு நாள் கூப்பிட்டு வந்து ஏதாவது ஒரு இதுல வந்து அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இதை ஒரு சென்னை ஜோன்ல வந்து நடத்திருக்கோம். இது மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 7 பேர் இந்த மாதிரி கப்புள்ஸ் அந்த இது மாதிரிதான் அட்வொகேட்டு கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அப்ப நாங்க பர்மிஷன் வாங்கி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி நம்ம மனைவி நல வேட்பு நாள்ல வந்து அந்த கப்பலை கூட்டிட்டு வந்து வைக்கும் போது அவங்க பார்த்து அதுல இருந்து 2 பேரும் வந்து மியூச்சுவலா வந்து வேண்டாம் நாங்க சேர்ந்து வாழ்றோம்னு சொல்லி ஒரு 5 கப்பல் ஓகே சொல்லிட்டாங்க. இது நடந்திருக்கு போன வருஷம். சோ இந்த மாதிரி சூழ்நிலையை வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணணும். நன்றிமா, ரொம்ப சிறப்பு. பொதுவா தான் சொல்றேன், நான் இப்ப என் குடும்பம் அப்படியெல்லாம் இல்ல, பொதுவா இல்ல ஜெனரலா நடக்கிறதா நம்ம பாக்குறதால நம்ம சொல்றோம். மன்றத்துல கூடி இருக்கையில 10 பேர் இருந்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பத்தி சொல்ல இல்ல நமக்கு தோணுச்சு இன்னைக்குமா. நன்றிமா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். பாஸ்கரையா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயானுக்கு ஐயா பேசலாங்களா? ஐயா பேசுமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கேளுங்க. சிறப்பான பேச்சு அம்மா, சிந்தனைகளை உயர்த்தி விட்டீர்கள். நன்றிமா, ரொம்ப பெருமையா இருக்குமா. உங்க பேரை சொல்லுங்க. என் பெயர் தனப்பிரியா அம்மா. தனப்பிரியா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பான பேச்சுமா. என்னுடைய கடமைகளை உணர்த்திட்டீங்க. 2 பெண் குழந்தைகளுக்கு தாய். எப்படி என் பெண் குழந்தைங்களை வந்து சுதந்திரத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில இப்ப என்னோட எண்ணம் வந்து உயர்ந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து இன்னும் 2 ஃபேமிலி அவங்க சுத்தி இருக்கக்கூடிய சமூகத்தை பார்க்க போறாங்க. இப்ப நானே இந்த ஏஜ்ல தான் நான் வந்து உற்றே நோக்கி இருக்கேன் மகரிஷியோட அருளால. சரி, நம்ம இன்னும் உற்று நோக்கி இதையும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நம்ம அறிவு கேட்டின அளவுக்கு ஒரு சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், தன்முனைப்பு இல்லாம அவங்கள வந்து வளர்க்கணும், அவங்களுக்கும் சுதந்திரம் இருக்குது அப்படின்றத உணர்த்திட்டீங்கம்மா. என்னதான் எந்த கதை படிச்சிருந்தாலுமேமா, நீங்க இந்த மாதிரி பேராசிரியர்கள் வந்து சொல்லும் போதுதான் உணரும் நிலைன்னு ஒண்ணு எனக்கு வருது. யானை கதை சொன்னீங்கல்லம்மா, இந்த கதை நான் கேட்டிருக்கேன், ஆனா அப்பெல்லாம் உணரவே இல்லை. இன்னைக்குதான் உணர்றேன். அதே மாதிரி அந்த கழுத கதை இது ஒரு கதை போதுமா லைஃப் லாங்குக்கு? அருமையான கதைமா. நிஜமா நான் இந்த மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரு மேலேயும் குறை சொல்லிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் அந்த பேச்சே கிடையாது. முற்றிலும் பறந்து விரிந்து வெளியில அந்த பார்வை ஃபுல்லாத்தையும் சுருக்கி போட்டு உள்ளார பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா. இப்ப என்ன பார்க்க எனக்கு நேரம் கிடையாது. அது போல நான் இந்த ஜூமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்றேம்மா. இப்ப வந்து எல்லாருமே ஒரு ஜென்ரலா இந்த ஜூமுக்கு வர முன்னாடிதான் எனக்கு மனசுல ஒண்ணு இருக்கும், நம்மளுடைய வினைப்பதிவுகளை அகற்றுறதுக்கு என்ன வினைப்பதிவு. இப்பெல்லாம் வினைப்பதிவு அகற்றத்துக்குலாம் நம்ம தனியாலாம் யோசிக்கலாம் தேவையில்ல. பேராசிரியர்கள் பேச்ச ஜூம்ல ஜஸ்ட் கேட்டா மட்டுமே போதும். அதுல என்னென்ன நடக்கணுமோ நாங்க எதிர்பார்க்காதது எல்லாமே என் லைஃப்ல நடந்திருக்குமா. அது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், ஆனந்தமா இருக்கேன். இருக்கும் நிலையே சிறப்பான நிலைன்னு என்னை உணர்த்திட்டீங்க. எல்லாமே பேராசிரியர்களுக்கு மிகவும் இது வந்து அனைத்து பேராசிரியர்களும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயும் நிறை செல்லும் உயிர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இது மிகைப்படுத்துற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம், ஆனா எனக்கு வந்து நான் பர்சனலா நான் மாறினதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. எனக்கு இந்த பேராசிரியர்கள்லாம் இத்தனை பேர் நீங்க பேசல, இத்தனை ஜூம் அட்டன் பண்ணலன்னா இந்த மாற்றம் எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது.
இப்பதான் என் குழந்தைங்கள்லாம் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க இவ்வளவு நிலையில இருந்திருக்காங்க. ஆனா என்னுடைய தன்முனைப்பாலையும் என்னுடைய அந்த எண்ணெய் சீற்றத்தாலையும் இது ஒரு தவறான ஒரு முற்கல்ல நான் இத்தனை வருஷம் எடுத்துட்டு போயிருக்கேன்ற புரியுதல் வந்து விட்டுருச்சுமா. ரொம்ப நன்றிமா. இது மாதிரி நீங்க மகிழ்ச்சிக்கு கண்டிப்பாமா நாங்கெல்லாம் வந்திருக்க மாட்டோம். கண்டிப்பாமா கூட்டு கிளியா வந்திருப்போம். நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து முன்னேற்றி போகிறதுக்கான வாய்ப்புக்கு வந்து நம்ம இடம் கொடுத்துருக்க மாட்டோம். நம்ம ஃபேமிலி நம்ம மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு இருந்திருப்போம். அதை தாண்டி வர வச்சது வந்து மகிழ்ச்சியோட ஃபுல் அருள். அவர் இல்லைன்னா நாங்க யாரும் இல்லை. கண்டிப்பா நானும் கிளாஸ் சேர்ந்த உடனே எங்க ஃப்ரெண்டு எங்க அக்காட்ட ஒருத்தவங்கள்ட்ட சொன்னேன், இது மாதிரி நான் வாழவளமுடன் குரூப்ல இது யோகாக்கு ஜாயின் பண்ணிருக்கேன். உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க சொன்ன வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க, குரு வந்து உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு, அவருடைய அருள் இல்லைன்னா நீ இந்த கிளாஸுக்கு போக மாட்டேன். நிஜமா அன்னைக்கு அந்த லைனுக்கு அர்த்தமே புரியலமா. இன்னைக்குதான் அந்த பிரம்மஞான வகுப்பு முடிச்சிட்டோமா, அதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த லைன் அவங்க சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் புரியுது. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த நண்பராக சபரீஷ் சுந்தர ஐயா, நீங்க கேட்கலாம்ங்க. உங்களை அன்மியூட் கொடுத்தாச்சு. சபரீஷ் ஐயா கேளுங்க. ஆமா, ரொம்ப நன்றிமா. ஆமா, வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா. ஆமா, எனக்கு ஒரு சின்ன விஷயம், நீங்க இப்போ இந்த குழந்தைகள் பத்திலாம் அவங்க பேசும்போது ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஆமா இப்போ அகாடமிக்லா நல்லா படிக்கிறாங்க, இது நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் நல்லா அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கவங்க நல்லா நல்ல லைஃப்ல நல்ல செட்டிலா நல்லா வராங்க, இல்லைன்னு சொல்லலாமா. ஆனா இப்போ இந்த அரியர் வச்சு இல்ல ரொம்ப பின்னிருந்து அவங்களும் வாழ்க்கையில ரொம்ப மேல் நிலைமைக்கு வராங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ எப்படிமா அந்த ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு வந்து இப்ப இந்த காலத்துல நாலேஜ்ங்கிறது எல்லாருக்கும் சமமா போயிடுச்சுல. ஏஐல கேட்டாலோ கூகுள் எல்லாமே ஆன்சர் சொல்லிடுது. இப்ப இதுல இந்த தனித்துவம்ங்கிறது நம்ம எப்படிமா இதுல நம்ம பில்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு இதுல நாலேஜ் வந்து எப்படி, அதான் எப்படின்னு கேக்குறேம்மா. காம்படிட்டிவான என்விரான்மெண்ட்ல எப்படி கேக்குறீங்க? கரெக்ட்டுங்கம்மா, கரெக்ட். இல்ல நமக்கான தேடல் வந்து எதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஃபீல்ட்ல போறோம், அதுக்கு எவ்வளவு இன்புட்ஸ் தேவைப்படுது, அதுக்கு நம்ம எவ்வளவு முனைக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம தான் டிசைட் பண்றோம். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு எது எடுக்க போறாங்கன்னு தெரியாது. இப்ப ஒரு குழந்தை ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் நம்ம லாங்குவேஜ் நிறைய சொல்லி தரலாம். ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் போதும்னு நினைக்கிறதே கிடையாது நவடேஸ். ஏன்னா இது காம்படிட்டிவ் வேர்ல்டு ஆனதுனால நம்ம மேக்ஸிமம் வந்து நிறைய விஷயத்தையும் சேர்த்துதான் சொல்லித்தரோம். ஐஐடி கோச்சிங்கிறதெல்லாம் வந்து நம்ம 10th 9th கூட இப்பெல்லாம் நவடேஸ் வந்துச்சு. நீட் வந்து இன்னும் கேட்டா கேளிக்கையா கூட சொல்லலாம். எல்கேஜிலேயே வந்து எங்க பொண்ணுக்கு வந்து டாக்டருக்கு வந்து நீங்க டீச் பண்ணுவீங்களா, அது எப்படி கிராக் பண்றதுன்னு கேட்கற அளவுக்கு இன்னைக்கும் ஜனங்க இருக்காங்க. சோ அந்த குழந்தைக்கு என்ன இஷ்டங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்ப எல்லா ஃபீல்டுமே நிறைய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா, ஐஐடிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஐஐடியில வெறும் சயின்ஸ் பேஸ்டு மட்டும் இல்ல, வெறும் அந்த இன்ஜினியரிங் அந்த மாதிரி இசி இந்த மாதிரிலாம் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கிறத வந்து நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத நிறைய ஃபீட் பண்ணி வச்சிடறோம். ஒரு பாட்டா இருக்கலாம், ஒரு டான்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஸ்பீச்சா இருக்கலாம், இல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸா இருக்கலாம், கராத்தேவா இருக்கலாம். எதுனாலும் நம்ம இந்த 15 வயசுக்குள்ள நிறைய இன்புட் போட்டு வச்சிருவோம். அவங்களுக்கு அந்த 15 வயசுக்கு மேல கொஞ்சம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி அவங்க எதை எடுக்க போறாங்கிறது அவங்களை டிசைட் பண்ண விடுறதுக்கு நம்ம சாய்ஸ் கொடுக்கணும். இப்ப கரியர் கைடன்ஸ்ங்கிறது நிறைய ஸ்கூல்ஸ் நடக்குது. அதுல வந்து அந்த கரியர் கைடன்ஸ்ல வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப பண்ணும்போது நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண முடியும். இன்னொன்னு, நம்ம ஏஏ நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஏஏல பார்த்ததை வந்து நம்ம வந்து எங்கேயோ பார்த்தோம். இப்ப ஆராய்ச்சியிலேயே பாத்தீங்கன்னா வந்து பிளகாரிசம்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சொந்தமா எழுதுனீங்க, சொந்தமா கண்டுபிடிச்சீங்கிறதான் நம்ம வந்து தீசிஸ்ல நாங்க கொடுக்குறோமே தவிர, இதுவே நாங்க இங்க பார்த்து எடுத்தோம் அங்க பார்த்து எடுத்தோங்கிறத அவங்களுக்கு மென்ஷன் பண்ணாம விட்டோம் அப்படின்னா பிளகாரிசம்ல வந்து நம்ம தீசிஸே வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்குங்கிறத ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்மளும் அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன கொடுத்தனா அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆவாங்கிறத நம்ம தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். அதை வந்து நம்மளோட பொறுப்பா எடுத்து அடுத்த நண்பராக கீதா சுரேஷ், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க. அம்மாட்ட கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்.
நான் பெங்களூர் இருந்து பேசுறேம்மா. உங்க ஸ்பீச் கேட்டு ரொம்ப பெருமையா இருக்குமா. நான் வந்து இங்கிலீஷ்ல எம்எஸ்சி யோகா பண்ணிருக்கிறேம்மா. இது பெங்களூர்ல கன்னடா கேட்டு இங்கிலீஷ்ல எழுது. இப்போ தமிழ்லயும் நான் இந்த ஜாயின் வேதாத்ரி மகர்ஷி ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. நான் பேசின்னு இருக்கிறேன் தமிழ்ல. அம்மா நான் என்னுடைய டாட்டர் வந்து இப்போ நிப்மேட் சென்னையில வந்து எம்ஃபில் பண்ணின்னு இருக்கிறாமா சைக்காலஜில. ரொம்ப குஷி ஆகுதுமா. ஆனா ரொம்ப பேர் நீங்க சொல்றீங்க இல்லையா நெக்ஸ்ட் வாட் அப்படியே எனக்கும் ரொம்ப இஷ்டம். ரொம்ப பசங்க இருக்கிறாங்க, சின்ன ஒரு கேர்ள்ஸ் பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்கம்மா. ஆனா ரொம்ப இப்போ எல்லாம் அவருக்கு கெட்டதா அவரு படிச்சு வரப்போ என்ன கெட்டதெல்லாம் பண்ணிட்டு அவருக்கு யார் தப்பு பண்ணிருக்கிறாங்கோ அவருக்கு கரெக்டா இது பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்கோ. இப்போ கட்சி பொலிட்டிஷியன் ஆகட்டும் இல்லைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இன்னும் அவரே சப்போர்ட் பண்ணலன்னா அவர் பாவம் எங்க போறாங்கம்மா இல்லையம்மா. நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் நாங்க மெடிடேஷன் பண்ணிட்டு எல்லாரும் நல்லவங்க, அவருக்கு அப்படியா கெட்ட மனசு வரக்கூடாது. கேர்ள்ஸ்க்கு பாதுகாப்பு வேண்டாம், அவருக்கு அவர் பாட நெக்ஸ்ட் வாட்னு போறதுக்கு நாங்க எல்லாம் மெடிடேட் பண்ணிட்டு அவருக்கு ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்கணும்னுட்டு நான் கேக்குறேம்மா. அதை பத்தி நீங்க சொல்லுங்கம்மா. தேங்க்யூமா. நான் சொன்னேன் இல்லையா, பெண்களுக்கு வந்து மொழி அறிவு மொழி புலன் அது வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம தான் வந்து ஈஸியா கத்துப்போம் அடுத்தடுத்த லாங்குவேஜ். ஜென்ஸோட லேடிஸ்க்கு வந்து இதை வந்து ஒரு ஆராய்ச்சியே சொல்லியிருக்கு. நீங்க கன்னடம் தான் மத தங்குனாலும் இங்கிலீஷ்ல எழுதுனீங்க, கன்னடத்துல படிச்சுட்டு இங்கிலீஷ்ல எழுதுனீங்க, இப்ப தமிழ்லயும் அழகா பேசுனீங்க. ரொம்ப நன்றிமா, வாழ்த்துக்கள். ஆக்சுவலா வந்து இது வந்து நம்ம வாழ்த்துக்கள்ல தான் வந்து சரி பண்ண முடியும். இன்னொரு படி ஒரு எதிர்கலாக நினைப்போருங்கிறத வந்து கரெக்டா பொருந்தும். இப்ப குழந்தைங்களுக்கு ஒரு அர்க்காப்புன்னு போட்டுட்டோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ ஷீல்டு. அது அந்த குழந்தைங்கள்லாம் பாதுகாக்கிறதுக்கு மகரிஷியும் இளையர்களும் கட்டாயம் இருக்கும். நம்மளோட பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸோட பெரிய விஷயம் இந்த குழந்தைங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த குழந்தைங்க நல்லா தான் வருவாங்க, கரெக்டான விஷயத்த தான் சூஸ் பண்ணுவாங்க, அதை நம்பணும். அப்படிதான் இருக்கிறாங்கன்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். உங்க பசங்க எப்படி வரணுங்கிறத நீங்க விஷுவலைஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த ஃபீல்ட்ல இப்படி வருவாங்க, அந்த மாதிரி வருவாங்க, இப்படி வாழ்க்கை தினரோட சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட வந்து முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு பீரியட்ல வந்து நான் நல்லா இருக்கேன், நீ வந்து உன் லைஃபை பார்த்துக்கோ, நீ பெருசா வந்துக்கோ, எங்களை பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்கிற வார்த்தையை வந்து நிறைய நாள் வந்து நிறைய பேரண்ட்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. அதை மாத்தணும். நான் வந்து உன்னை இவ்வளவு வளர்த்துருக்கேன், நீ வந்து உனக்கு முடியறப்ப என்ன பார்த்துட்டு தான் ஆகணுங்கிறத நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கடமையா டியூட்டியா நிற்கும் போது குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் சேனலைஸ் ஆவாங்க. நம்ம பேரண்ட்ஸ்க்காக நம்ம பண்ணணும், நம்ம ஒரு செயலும் பண்ணும் போது பேரண்ட்ஸ் பாக்குறாங்க, இறைநிலை சுத்தி இருந்து பாக்குது அப்படிங்கிறத அவங்க உணர்ற மாதிரி நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கரெக்டான விஷயம் மட்டும்தான் நடக்கும். ஸோ நம்ம மேபி ஈவன் மீடியால கூட நம்ம வந்து யூஸ்வலா வந்து பொலிட்டிஷியன்ஸையும் இவங்க காவல்துறையை வந்து தப்பாவே சித்தரிக்கப்பட்டிருக்கிறத வந்து நம்ம மனசுக்கு ஏத்துட்டு போயிருக்கோம். நல்லவங்களும் இருக்கிறாங்க, அவங்களையும் சேர்த்து வாழ்த்துவோம். சரியா? நம்ம யாரு என்னன்னு தேவையில்லை. இன்னல் புரியோர்களும் மொத்தமா எல்லாரையும் வாழ்த்திட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட யூனிவர்ஸ் நல்லா இருக்கணும், நம்ம கண்ட்ரி நல்லா இருக்கணும், இந்தியா நல்லா இருக்கணும், இன்னும் நல்லா ஃபிளரிஷ் ஆகணும்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சு நீங்க பிரம்ம முகூர்த்தத்திலயும் அமிர்த முகூர்த்தம் சொல்ற 3ல இருந்து 4 எந்திரிச்சு கையை வச்சு நல்லா ப்ரே பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா பிரபஞ்சம் எல்லாத்தையும் தரக்கூடியது, இறைநிலை தரக்கூடியது. குரு கரெக்டா நம்மள வழி நடத்துவாரு. நமக்கு என்ன தேவைங்கிறத கரெக்டான விஷயம் கேட்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து தெளிவா இருந்தோம்னா வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவ் நியூஸ் மட்டுமே நடக்கும், நெகட்டிவா எதையும் நினைக்கவே வேணாம். வாழ்க்கை வள முடியாது. வாழ்க வளமுடனம்மா. இது வந்து நான் ஏன் கேக்குறேன்னா ரொம்ப வருஷத்துல இருந்து 13-14 இயர்ஸ் இன்ஜஸ்டிஸ் ஆயிருக்கு. நீங்க எல்லாம் மீடியா நான் சொல்ல மாட்டேன் என்னன்னுட்டு, ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து இப்போ லேடிஸ் லாஸ்ட் சான்ஸ் என்னன்னா லேடிஸ் எல்லாம் இப்போ போராடிட்டு இருக்கிறாங்க, ஜஸ்டிஸ் வேணும் பெண்ணுகளுக்குன்னுட்டு. அதுக்கு தான் நாங்க எல்லாம் ப்ரே பண்ணிட்டு யார் தப்பு பண்ணிருக்கிறாங்க ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சா நெக்ஸ்ட் இன்னொருத்தர் பண்ண மாட்டாங்க இல்லையம்மா. சோ அது நான் கேட்டேம்மா. வாழ்க வளமுடன்ம்மா. நன்றிம்மா. நன்றி ஐயா. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க. வாழ்த்துக்கள். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க, நீங்க கேட்கலாம் அம்மாட்ட கேள்வி. வாழ்க வளமுடன். கவிதா கோவிந்தராஜ் லைன்ல இருக்கீங்களா? இருக்கு, கேக்குறேனே. கேளுங்க அம்மாட்ட கேளுங்க, கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நார்த்
போது பெண்கள் மட்டும் நடனம்னு சொன்னீங்களேங்கம்மா, அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டேன். அதுலயே சொன்னேன்லம்மா, நம்மளுக்குதான் வந்து பாடி வந்து இந்த கூல்னஸ் இருக்கு பாடியில, வாத உடம்பு மேக்சிமம் நமக்கு வந்து எதுவுமே சீக்கிரம் வந்து அந்த ஹீட் பாடி கிடையாது. நம்ம பாடி இயல்புலயே இயற்கையே அப்படிதான் அமைச்சிருக்கு. அதனாலதான் நம்ம கையில, ஏன்னா நாத்து நடுற வரைக்கும் கையில ஃபுல்லா ஹோல்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, இது வச்சிருக்கும் போது பாடி ஹீட்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதோட இது தன்மையை இழந்துரும் இல்லையா, இறந்துரும். ஆனா வந்து நமக்கு அந்த இயற்கையே யூனிவர்ஸே நமக்கு அந்த சில்னஸ் பாடிக்கு கொடுத்துருக்கு. அதனால நம்ம நடுற வரைக்கும் அதுக்கு அந்த சில்னஸ் சப்போர்ட் பண்ணும். அந்த யானைக்கு அது எனக்கு அந்த டைம்ல டவர் இல்ல, அது கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க. அதாவது ஐயா சொல்லுங்க. அதான் யானை கதையை சுருக்கமா கேக்குறாங்க, ஷார்ட்டா. இல்ல இப்ப நம்ம நிறைய பேர் வந்து யானை மாதிரியும் கோயில் யானை மாதிரியும் கூண்டுல அடக்கப்பட்ட கிளியாவும் தான் நம்ம நிறைய பேர் இருக்கோம்னு ஒரு மென்ஷன் பண்ணேன். ஏன் அப்படின்னா நம்மளோட ஆற்றலை நம்ம மறந்துடுறோம். அதை பேஸ் பண்ணி தான் அந்த விஷயம் சொன்னேன். ஏன் அப்படின்னா ஒரு யானை வந்து சின்னதா கூட்டிட்டு வரான்ல, பாகம் வந்து கூட்டிட்டு வரும்போது அதை வந்து பெரிய சங்கிலி வச்சு கட்டுவாங்க. கட்டிட்டு அதை நல்லா பிராக்டிஸ் கொடுத்து அதை எல்லாம் சொல்ற மாதிரி பண்ண வைப்பாங்க. கோயிலுக்கு இப்படி போகணும், இப்படி வரணும், இந்த இதெல்லாம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணுங்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணி வைப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல அது ஒரு முரண்டு போனோம். ஏன்னா அது காட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஃப்ரீயா இருந்தது. அதை கூட்டிட்டு வந்து இங்க கொண்டு வரும்போதே அது வந்து எகெயின்ஸ்ட் நேச்சர். அப்ப அதை கொண்டு வந்து அந்த பெரிய சங்கிலி போட்டு அதை சங்கிலி போட்டிருக்குங்கிறத அது வந்து ஆரம்ப காலத்துல அதுக்கு வந்து கொஞ்சம் விழுப்புண்கள்லாம் வரும். அதெல்லாம் தாண்டிதான் அந்த யானை வந்து பழகிக்குது, நிறைய விஷயத்த கத்துக்குது. எங்க மனுஷங்களோட இருக்கிறதுக்கான சூழ்நிலையில எப்படி அது நடந்துக்கணுங்கிறத பழகுது. ஒரு பீரியட் ஆன உடனே பாத்தீங்கன்னா அந்த பெரிய சங்கிலியை கழட்டிட்டு பெரிய யானையை, நீங்க கோயில் யானை பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் சங்கிலி, ரொம்ப ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். ஆனா அது வந்து ரிமூவ் பண்ணாது. ஏன்னா அது ஆரம்பத்துல வந்து கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். அப்ப இன்னுமே சங்கிலி போட்டிருந்தது அப்படின்னா நம்மளால காலை எடுக்கவே முடியாது, நம்ம ஃப்ரீ பண்ணிக்க முடியாதுன்னு அது அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க ஆரம்பிச்சுது. அதனால பெருசா ஆனா கூட அந்த மாதிரி சங்கிலி தான் இப்ப கெட்டியிருக்குன்னு நினைச்சு தானே நினைச்சுக்கிட்டு அந்த இதை வந்து விலக்கிட்டு வெளியில வர்றதுக்கே ட்ரை பண்ணாரு. சோ இது மாதிரிதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 தடவை வந்து கிளியும் வந்து தன்னோட ரெக்கையை வந்து கட் பண்ணி விடுவாங்க. கட் பண்ணி விட்டேன்னா பறக்க ட்ரை பண்ண முடியாது. கொஞ்சம் வளர்ந்து ட்ரை பண்ணும்போது திரும்ப கட் பண்ணிட்டாங்க. இப்ப 2 தடவை கட் பண்ணதுக்கு அப்புறம் 3ஆவது தடவை அதுக்கு ரெக்கை முளைச்சினாலும் அது என்ன நினைச்சுக்கோ, நம்மளால பறக்க முடியாது, இன்னுமே நம்ம இப்படிதான் இருக்க போறோம்னு அது நினைச்சுக்க ஆரம்பிக்குது. இப்படிதான் யானை, கோயில் யானையும் சரி, கூண்டு கிளியும் நினைச்சுக்குது. அதே மாதிரிதான் நம்மளும் நம்மளால முடியாது, நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாதுங்கிற நெகட்டிவா நம்ம அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கனால நம்ம நம்மளோட சுயத்தை இழக்கிறோம். நம்மளால முடியாதுங்கிறத நம்மளே வந்து நம்ப ஆரம்பிச்சிடும். உன்னால முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு நடுவுல ஆமா என்னால முடியாதுன்னு நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அது சொன்னேன். ஸோ நம்மளோட முன்னேற்றம் நம்ம கையில தான் இருக்குது. என்னைக்குனாலும் பறக்க முடியும், கோயில் யானை இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். நன்றிகள் அம்மா. அடுத்தது இந்த மகிஷாசுர மர்த்தினியா அவதாரம் எடுக்கிறது, அது கூட டவர் இல்லைங்கம்மா அப்ப கூட. ஓகே ஓகே ஓகே. இல்லம்மா, நம்ம அடுத்தவங்க வந்து நம்மள ஏசும்போது நம்ம வந்து கூனி குறுகி போறோம் இல்லையா. அசாசினேஷன்ங்கிறது வந்து நாமளே நம்ம எப்ப இது ரொம்ப கூனி குறுகி போறோம் அப்படின்னா அடுத்தவங்களோட காயப்படுத்துற வார்த்தைகளால்தான். அப்ப அந்த வார்த்தைகளுக்கு வந்து நம்ம வீரியம் கொடுக்கறதுனால நம்மளோட சுயத்தை இழக்கிறோம் இல்லையா. அதை வந்து இக்னோர் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற சக்தியை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எந்த மகிழ்ச்சியையும் எந்த கேரக்டரையும் வந்து நம்மளால வெல்ல முடியும் அப்படிங்கறது அதோட ஸ்டோரி. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிம்மா. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அன்பர்களே, வேற யாரும் நீங்க கேள்வி கேட்கிறதா இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சி நிறைப்பதிக்கு வர இருக்கிறோம். வேறு யாராவது அன்பர்கள் அம்மாட்ட கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். அம்மா நிறைய செய்யலாமா? யாரும் கேட்கல. சரிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே